கடைசியில் ஏன் சோத்துலையும் மண்ணள்ளி போட்டுட்டானு என்னன்னு சொல்கிறோம் ஃபுல்லாக பாருங்க. எதுக்குடா அவனை தொட்ட? அவன் சுடு தண்ணியிலேயே கைய விடுவான், சும்மாவா விடுவான்? ஒரு நாள் பார்த்தா கனடாலேருந்து ஒரு கோல் ஒன்று வருது, தம்பி எங்களை காணி விற்கணும். அப்போ நான் இங்கே இருக்கு எது இருக்கு எல்லாமே கேட்டுட்டு அவர்கிட்ட ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ண போகிறேன். விசிட் பண்ணிட்டு இருந்தா ஒரு 5 வாரா தம்பி இந்த காணியோட பிரச்சனை இருக்காங்க. எனக்குண்டே வருவீங்களாடா? ஏன்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? அப்போ நான் கேட்டேன் என்ன பிரச்சனைண்டா, தம்பி கிணறு பங்குல ஒரு பிரச்சனை இருக்குது, இவர் மதில் கட்டையை தன் காணிலேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டுறான். அப்போ நான் ஓனரை கால் பண்ணி கேட்குறேன், நாங்கள் டீட் அனுப்புங்க, நான் லோயரை செக் பண்ணி லோயர் ஓகே இது மார்க்கெட் பண்ணலாமண்டா மட்டும்தான் மார்க்கெட் பண்ணுறேன் நான். அப்போ எனக்கு டீட் அனுப்புங்கன்னு சொன்னேன், அவர் டீட் அனுப்ப மாட்டேன். அப்போ நான் சொன்னேன் சரியாங்க நீங்கள் எப்போ டீட் அனுப்புறீங்களோ அப்போ நான் மார்க்கெட் பண்ணது விட்டாச்சு. 2000 years later. ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ ஒன்று வருது, யாழ்ப்பாணத்தில் எப்படி ஒரு காணின்னு பார்த்தா நான் போய் பார்த்தேன் அந்த பிரச்சனைக்குரிய காணி. செத்துருவேன் நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு. ப்ரோ சத்தியமா எதுக்கோ வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ நான். ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ இப்போ. அப்போ பார்த்தா ஸ்க்ரீனில் ஓனர்கிட்ட நம்பர் இருந்துச்சு. அப்போ ஓனருக்கு கால் பண்ணுறேன், என் பர்சனல் நம்பர்லேருந்து ஓனருக்கு கால் பண்ணுறேன். இப்போ விடிய 3 மணிக்கு அவருக்கு, அண்ணா வணக்கங்கண்ணா உங்கள்கிட்ட காணி ஒன்று விற்கிருக்குன்னு சொல்லி காய்க்கிறேன். பிறகு காய்ச்சிட்டு அரவாசிலே கட் பண்ணிட்டேன். திருப்பி அடுத்த இன்னொரு பர்சனல் நம்பர்லேருந்து அடுத்த நாள் விடிய போட்டு வரைக்கும் கால் பண்ணுறேன். ஒருத்தரா கேளுங்கப்பா சார், நீங்க வெறும் தாசா இல்ல லார்ட் லபக் தாசா? சரி அவரை விடுவா வந்துட்டு வீடியோ போட்ட தம்பி கிடைக்கிறேன். தம்பி இந்த காணியில் எதுவும் பிரச்சனை இருக்காண்டா? அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா அது சூப்பர் காணியண்டா. சரி அதில் எத்தனை குழி இருக்குன்னு கேட்டேன். குழி ஒன்றும் இல்லையன்னா அது நல்ல மேட்டு காணி தான், வெள்ளமே நிற்காதுன்றான். இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா அருமைக்கிட்ட முண்டங்களா. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க என்ன வீடியோ போட்டாலே அவங்க வீடெல்லாம் வித்துட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லை, வீடியோக்கு பின்னாலே நிறைய லீகலான விஷயம் இருக்குது. டீட் செக் பண்ணணும், காணியில் எதுவும் பிரச்சனை இருக்காண்டா கிரவுண்ட் ஒர்க் பண்ணி ஃபீல்ட் ஒர்க் பண்ணி பக்கத்தில் பங்கு பிரச்சனை அது இருந்து அது கிளியர் பண்ணணும். அதை விட்டு பேங்க் லோனுக்கு ஒரு பையர் போகிறேன்டா பேங்க் லோனுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி அங்கே பேங்க் லோயரோட எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி செய்யணும். இவ்வளோ விஷயம் இருக்குது ஒரு வீடு சேல் பண்ணுறதோ காணி சேல் பண்ணுறதில்ல. அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு காணி அப்படி ஒரு காணி என்று புழுரோன்கிட்ட போய் நின்று உங்களோட ப்ராப்பர்ட்டியை கொடுத்தா அது சேல் ஆகுன்றது முட்டாள்தனம். 100ல் ஒரு 2 காணி சேல் ஆயிரும். சார் நேரம் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், அடுத்த ஓனர் இங்கே இருக்கேங்க ஓகே. இதே நீங்கள் ஃபாரின்ல இருக்கேங்க என்ன செய்ய போகிறீங்க? ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலான ரியல் எஸ்டேட் வேணும்டா ஸ்க்ரீன் நம்பர் 3 இதில் அதுக்கே கால் பண்ணுங்க. பை. Don't try to stop me because I am unstoppable.